श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विदशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா சார சங்கிரகம் முதல் அத்தியாயத்தில் சாரம் பார்த்துட்ருக்கோம். அதில் அர்ஜுனுடைய விஷாத யோகம், அர்ஜுனுடைய மனநிலை, அதை விளக்குறது தான் ஃபஸ்ட்டு அத்தியாயமே. அவனுடைய மனநிலை, அவன் ஒரு தர்மத்தில் உட்பட்டு வாழ்ந்தவன், அனைத்து வசதிகள், பேர் புகழ் பெருமை அனைத்தையும் பெற்றவன், வீரத்தில் சிறந்தவன், தர்மவான், எல்லாமே இருந்தது. ஆனால் எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவனுக்கு எதுவுமே அது உதவலை. கார்பண்ய தோஷோ பகதஸ்வ பாவகா, ஒரு டெல்யூஷனில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறத ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் ஒரு பிரச்சனையில் எனக்கு அடிப்படையாக நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் மேலோட்டமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படையாக ஒரு காரணம் இருக்குது. எல்லா துக்கங்களுக்கும் காரணம் அடிப்படையான ஒரு காரணம் இருக்குது. அதுலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சரணாகதி, ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே அவன் சரணாகதி ஆகிறான். நான் உன்னை குருவாக ஏற்றுக்கிறேன் கிருஷ்ணா, நீ எனக்கு உதவி செய்யணும். அப்போது உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பற்று. அவன் அந்த இடத்துல பகவத்கீதையில் துரோணாச்சாரியாரும் குரு மேலேயும் தாத்தா பீஷ்மர் மேலேயும் அவனுக்கு இருந்த பற்று தான் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு விட்டது. சோகம் அப்படிங்கும்போது அவன் உயிரோடு அவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கும் போதே என்ன ஒரு கற்பனை, அவர்களை இறந்து விட்டதாக ஒரு கற்பனை செய்து அவன் கவலைப்படுகிறான். அப்போ அந்த சோகம் என்ன எங்க கொண்டு விடுது அவனை? டெல்யூஷன், மோகம், குழப்பம். அதுல போறதுங்கிறத தவிர்க்க முடியாது. இல்லைங்க, நான் சோகம் மட்டும்தாங்க இருக்குது, எனக்கு டெல்யூஷன் இல்லைன்னு சொன்னா அது தவறான புரிதல். எப்பெல்லாம் நீங்கள் சோகப்படுறீங்களோ கண்டிப்பாக அடுத்தது என்ன? டெல்யூஷனுக்குள்ளே போய்தான் ஆகும். டெல்யூஷன்னா மோகம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி எது தவறு எதுன்னு தெரியாது. சரியெல்லாம் தப்பாக தெரியும், தப்பெல்லாம் சரியாக தெரியும். ஆனால் அகங்காரம் அதுதான், நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறதுனாலேயே அது தப்பு, நான் சொல்கிறதுனாலேயே அது சரின்னு போய் நின்றுப்போம். இது எதனால் வந்தது? நம்ம அதாவது அகங்காரம் மமக்காரம் ரெண்டு சேர்ந்து தான். நான் என்னுடையது, அதில் மேல் இருக்கிற பற்று. அடுத்தது அதை கண்டிப்பாக பற்றும் போது எதை போய் நீங்கள் பற்றீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு நாள் போக போகுது. முதல்ல போய் பற்றோம், எதை நீங்கள் பற்றினாலும் அது உங்களை விட்டு ஒரு நாள் போக போகுது. போகும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக சோகம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழப்பம், மோகம், டெல்யூஷன் தவிர்க்க முடியாது. இதுக்கும் நீங்க வாழ்க்கையில் பெற்ற சொத்து, பத்து, பேர், புகழ், தர்ம வாழ்க்கை, பக்திக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க எவ்வளோ வேணாலும் பேர், புகழ், பக்தி எவ்வளோ வேணா நீங்க அதுல ஸ்பிரிச்சுவல் குரோத்னு சொல்றது, அதுல எவ்வளோ வேணா நீங்க போயிருந்துருக்கலாம். ஆனா இதை தவிர்க்க பற்று இருக்கிற வரைக்கும் நீங்களால் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த டெல்யூஷன் ஆனதுனால தான் அவன் என்ன பண்றான் பாருங்க, தர்மத்தை பத்தி கிருஷ்ணருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறான். என்னென்ன சொல்றா? கிருஷ்ணா, வெற்றியையும் ராஜ்யத்தையும் இன்பங்களையும் நான் வேண்டாம். கோவிந்தா, யாவர் பொருட்டு நாம இந்த ராஜ்யத்தையும் போகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அவர்கள்லாம் யாரு? ஆச்சாரியர், தாத்தர், இவங்கெல்லாம் உயர செல்வங்களையும் போனதுக்கு அப்புறம் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அந்த ராஜ்யத்தை நான் அனுபவிக்க முடியுமா? முடியாதே. உலகை ஆள்வதற்கு கொடுத்தா கூட நான் இவங்களை கொல்ல மாட்டேன், என்னை விட்டுரு. ஏன்னா அவங்க தான் ஆத்த தாயி பண்றாங்கன்னா நாம ஏன் அந்த தப்பை பண்ணணும்? நாம எதுக்கு அவங்க கொல்லணும்? சத்திரியன் இந்த திங்கிங் அவனுக்கு வந்தது. ஏன்னா போர்க்களத்துக்கு பிளான் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மோகம். ஆனா அவன் என்ன பண்றான்? கண்டுபிடிச்சிட்டான் தன்னுடைய பிரச்சனை என்னங்கிற. ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறான் கிருஷ்ணர் அப்படியே அமைதியா இருக்கும்போது அவனுக்கு ஒரு டவுட் வருது. நாம பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறோமே, இவர் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறாரே. ஏன்னா யுத்தத்தை விட்டு ஓடணுங்கிறவன் கிருஷ்ணத்துல சொல்லிட்டு இருக்க மாட்டான், ஓடி இருப்பான்.
அப்ப ஏன் ஓடல, ஏன் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான்னு தான் குழப்பம்னு நான். அந்த இடத்துல ஏன் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் குழப்பம், ஏன்னா நம்ம செய்யறது சரியா தப்பான்னு தெரியல. அதனாலதான் கிருஷ்ணர்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். என்னென்ன கிருஷ்ணர் வந்து நீ ஓகே கோ அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அவன் கிருஷ்ணர்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். கிருஷ்ணருடைய அட்வைஸ் கேட்கறதுலாம் இல்ல, ஓகேப்பா நீ கோ அப்படின்னு சொல்லணும், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அவனும் ஆன மட்டும் சொல்லி பார்க்கறான். அவரு என்ன பண்றாரு, அமைதியா இருக்க இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருது, என்னன்னு நாம சொல்றது தப்போ. ஏன்னா என்னென்ன சொல்றான், குலமழிந்தால் குல தர்மங்கள் அழிஞ்சு போயிரும், குலநாசமாகி போயிரும், அப்புறம் பெண்கள் வந்து அபலையாயிருவாங்க, கலப்பட திருமணம் அதிகமாயிரும், தர்மமெல்லாம் ஒரு கல்ச்சர் எல்லாம் காணாம போயிரும். அவங்களுக்கு தான் அறிவில்லை செய்யறானுங்கன்னா நாமளும் அதை செய்யலாமா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும் போது என்ன நடக்குது, எக்ஸ்ட்ரா பேசிட்டோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவன் அப்ப என்ன ஆகுதுனாங்க, அந்த இடத்துல அவன் செய்த தர்மத்துக்குட்பட்டான ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா. எல்லாத்துக்கும் நமக்கு அப்படிதான். இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும்போது அந்த தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருந்தோம்னா நமக்குள்ள ஒரு விவேகம் பிறக்கும். எது தர்மம் எது அதர்மம் எனக்கு தெரியல, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியலன்னு ஒத்துக்கிறோம் பாத்தீங்களா. அது பிகாஸ் ஆஃப் த புண்ணியா, பிகாஸ் ஆஃப் த தர்ம வாழ்க்கை. அதைத்தான் இவன் என்ன பண்றான், தெரிந்து கொள்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான், ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா அவனே முதல்ல சொல்யூஷன் தேட ஆரம்பிச்சான். என்னது போயிடலாம், இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. அது அவனே அவனுடைய அகங்காரத்தில் நின்று எடுத்த முடிவு. ஆனா அதுக்கப்புறம் அவனுடைய தர்மம் புண்ணியம் என்ன பண்ணுது, அவனை சிந்திக்க வைக்குது. இந்த பிரச்சனைக்கு என்னால சுயமாக முடிவு எடுக்க முடியாது. இது ஒருத்தருக்கும் உண்டான சைக்காலஜி தான், நாட் ஓன்லி ஃபார் அர்ஜுனா. எல்லாரும் இந்த பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கிறோம். என்ன தெரியுது, என்னால இந்த பிரச்சனைக்கு முடிவு சுயமாக, அடிப்படை பிரச்சனையாக இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு என்னால எடுக்க முடியாது அப்படின்னு 100% தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்ரத்தா அவனை கிருஷ்ணரிடம் சரணடைய வைக்கிறது. எங்க ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குதோ அவரை நம்பி சரணடையணும். அப்பதான் அவர் கொடுக்கிற விஷயங்கள் ஸ்ரத்தாவை, அது ஸ்ரத்தாவால் லபத்தே ஞானம். என்ன பண்ணிடுறவன், சரண்டர் ஆகிறான். அதுதான் சரணாகதி. அடுத்த சாப்டர்ல என்ன ஆகிறான், அப்புறம் 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்திலிருந்து இவர் சரணாகதி ஆயிட்டேன்னு சொன்ன சிஷ்யம் தேகம் சாதிமாம் துவாம், உன்னை நான் சிஷ்யன், நான் உன்னை குருவா உன்னை ஏத்திக்கிறேன், நான் உனக்கு சிஷ்யனா இருக்கிறேன்னு சொல்லி சரணாகதிங்கிறது நாட் வெளியில் இருக்கிற ஆக்ஷன் கிடையாது, மென்டல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் குரு சாஸ்திரம். ஏன்னா எப்ப எதனால அவன் ஆட்டிடியூட் சரணாகதி அடைகிறா, எனக்குள்ள அடிப்படை பிரச்சனை இருக்கு, அது ஓடி போறதுனாலயோ, நான் பெற்ற புகழ்னாலேயோ பேர்னாலேயோ, நான் வச்சிருக்கிற ஆயுதத்தினாலேயோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு கண்டிப்பா அந்த விஷயத்தை யாருனால போக்க முடியுமோ அவரிடம், அந்த சாஸ்திரிடம் நான் சரணடையணும்னு கண்டுபிடிச்சிட்டான். அதுதான் அவனுடைய வெற்றி. நம்மளும் பிரச்சனையிலிருந்து, இது நம்மளுடைய சைக்காலஜி தான், கிருஷ்ணனுடைய அர்ஜுனுடைய சைக்காலஜி அப்படியே பகவத்கீதையில போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது கடைசியில என்ன ஆகுது, என்னால இதுக்கு மேல போர் செய்ய முடியலன்னு சொல்லி துயத்தட்டில் அவன் அமர்ந்து விடுகிறான். ஏவ முக்துவார், யார் சொல்றா, சஞ்சயன் தான் சொல்லி முடிக்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு தேர்தட்டில் அமர்ந்து விடுகிறான். அதுக்கப்புறம் தான் 2வது அத்தியாயம். இப்போ 2வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 4 சாப்டர், 4 டாபிக்கா பிரிக்கலாம். 1 சரணாகதி, அர்ஜுன சரணாகதி. 2வது ஞான யோகம், அடுத்தது கர்மயோகம், அடுத்தது ஸ்தித பிரக்ஞஸ்ய லக்ஷணம் அல்லது சாதனானி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுனுடைய சரணாகதி 2வது சாப்டர்ல. அடுத்தது ஞான யோகத்தை பத்தி, அதாவது சரணாகதி பார்த்தீங்கன்னா 1 to 10, நான் ஸ்லோகம் வைஸா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கிங்க. 1 to 10 மொத்தம் 72 டாபிக்கு. இது வந்து சாங்கிய யோகம். இந்த அத்தியாயத்துக்கு பேர் சாங்கிய யோகம். ஏன்னா ஞானத்தை பத்தி அதிகமா பேசுறதுனால இது சாங்கிய யோகம். ஆனா அது மட்டும் பேசுறதுல மற்ற விஷயங்கள் அங்க பேசப்படுகிறது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அர்ஜுனுடைய சரணாகதி. அப்ப சரணாகதி இஸ் ஆட்டிடியூட், பிகாஸ் அவன் தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் அந்த சரணாகதி புத்தி வருதே தவிர அவனுடைய இன்டெலெக்ட்னால அவனுக்கு அது வரல, அவனுடைய பேர் புகழ் பெற்றதுனால அவன் வரல. அடுத்தது ஞான யோகம், 11 to 38 வரைக்கும் ஞான யோகம். கர்மயோகம் பார்த்தீங்கன்னா 39 to 53 வரைக்கும். 1 to 10 அர்ஜுன சரணாகதி, 11 to 38 ஞான யோகம்,
39 to 53 கர்மயோகம். அடுத்தது 54 to 72 ஸ்தித பிரக்ஞஸ்ய லட்சணம் சொல்லுவோம். ஸ்தித பிரக்ஞஸ்ய ஞானியினுடைய சாதனானி, அந்த நிலையை அடைவதற்குண்டான சாதனானி அல்லது அவருடைய லட்சணம்ங்கிறது நம்ம சாதகனுக்கு அது ஒரு சாதனம், முமுக்ஷுக்கு அது ஒரு சாதனம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பற்றுடன் வாழும் பொழுது எல்லா மனிதர்களும் பிறக்கும் போது பற்றுடன் தான் பிறக்கிறோம். பற்றுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு அந்த அது நம்ம விட்டு போகும். ஏன்னா எந்த இதை பற்றமோ அதெல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போகும். இதில் தான் நம்ம பற்றோம், அது ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். இந்த பேட்டர்னில் தான் வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளை விட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? துக்கம் வருது. உடனே என்ன பண்ணுறோம்? அந்த துக்கத்தை ரிமூவ் பண்ணுறக்கு, சுகத்தை நோக்கி ஓடுவதற்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? காம புருஷார்த்தம், அந்த துக்கத்திலிருந்து விடுபடணும், ரன் டுவர்ட்ஸ் சுகா. அப்போ எங்கே போகிறான்? மெட்டீரியல் லைஃப், அதுதான். அப்போ என்ன பண்ணுறான்? அர்த்தத்தை தேட ஆரம்பிக்கிறான். அர்த்தத்தை பணம் பொருள் வேணும் அது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அது தேடும்போது அவன் எங்கே வர்றான்? ஒரு தர்மத்துக்கு உட்பட்டான ஒரு ரிலீஜியஸ்க்குள்ளே வந்தா. எல்லாரும் தேடுறாங்க, எல்லாரும் தர்மத்துக்கு உட்பட்டு செய்யறதில்ல. சப்போஸ் அந்த தர்மத்துக்கு உட்பட்டான ரிலீஜியஸ் லைஃப், ஒரு சாக்ரட் லைஃபுக்குள்ள வந்தானா மனிதன் அப்பதான் புனிதமாக ஆரம்பிக்கிறான். அவனுடைய மனம் புனிதமாக ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றான்? தர்மத்தைப்படி வாழணும், தர்மத்தைப்படி பேசணும், தர்மத்தைப்படி நடந்துக்கணும், எல்லாமே தர்மம் பிரதானமான ஒரு லைஃபுக்குள்ள வருவான். குறிப்பிட்டவங்க தான். அதுக்கப்புறம் தர்ம பிரதானமான வாழ்க்கை வாழத்தான் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. அவன் செஞ்ச புண்ணியம் சம்ஸ்கிருதி புருஷக ஆகலாம். முதல்ல எப்படி இருந்தா? பிராகிருத புருஷக. தனக்கு எது சரியோ அதை செய்வான், அது பிராகிருத புருஷக. காமம் ஃபர்ஸ்ட், அப்புறம் அர்த்தத்தை தேடுறான். அர்த்தத்தை தேடும்போது தர்மத்துக்குள்ள வந்துட்டானா அவன் சம்ஸ்கிருதி புருஷ ஆகிறான். தர்மத்துக்குள்ள வல்லினா பிராகிருத புருஷக. எனக்கு ஏது சரின்னு தோணுதோ அதை நான் செய்வேன். எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவ்வளவு நாள் நான் வாழ்ந்திருக்கேன், இத்தனை பேர்த்த பார்த்துருக்கேன், இத்தனை பேர்த்திட்ட பேசியிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். எப்பப்போ எதாவது கொஞ்சம் கொஞ்சம் நழுவி கிழுவி பண்ணாதான் பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்படி பேசினா தான் உறவுகளை மெயின்டைன் பண்ண முடியும். கொஞ்சம் பொய் நெய்களை பேசினா தான் உறவுகளை மெயின்டைன் பண்ண முடியும். கொஞ்சம் நடிச்சோம்னா தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினா தான் உறவுகளை மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி ஒரு பிராகிருத புருஷா. இன்னொருத்தர் என்ன பண்றான்? உறவுகள் வருதோ இல்லையோ, பணம் வருதோ இல்லையோ, தர்மத்தை விட மாட்டேன். சொந்தங்கள் என்னை ஒதுக்கினாலும் சரி, தூற்றினாலும் சரி, போட்டினாலும் சரி, நான் எதை விட்டு வர மாட்டேன். எனக்கு என்ன நிலைமை வந்தாலும் நான் தர்மம். அப்ப அந்த தர்மத்தை பிடிக்கும் போதுதான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. என்ன ஆகுது? அந்த தர்மம் என்ன பண்ணுது? அவனை தலைத்து காக்கும்னு என்ன அர்த்தம்? அவனை சிந்திக்க வைக்கிறது. அவன் பிகம விவேக புருஷகா. அவன் தான் என்னது? சம்ஸ்கிருத புருஷகா, சம்ஸ்கிருதி புருஷகா. அவன் தான் சம்ஸ்கிருத புருஷத்துக்கு வரான். அப்புறம் எது தர்மம், எதுங்க அவன் ஃபாலோ பண்றான்? அந்த சம்ஸ்கிருத புருஷக எனக்கு என்ன, மற்றவர்களிடமிருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை நான் கொடுக்கணும். மற்றவரிடமிருந்து நான் என்ன எதிர்பார்க்கலையோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இவ்வளவுதான். இதுல மற்றவங்கெல்லாம் ஓவரா ஃப்ராடு பண்றாங்க. இதுல கம்பேரிசனே கிடையாதுங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் தப்பு பண்றாங்க, நானும் தப்பு பண்ணினா அவங்களோட வாழ முடியாது, அப்படி கிடையாது. மற்றவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் என்னுடைய தர்மத்திலிருந்து நான் விட்டு கொடுக்காம வாழுவேன். எனக்கு என்ன இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடைத்தது அனைத்தும் நிலையாமைன்னு புரிய வைக்கும். அப்படி வாழ்ந்தானா எல்லாரும் தர்மம் அதர்மம் பண்றாங்க, நான் அதர்மம் பண்றவன் பிராகிருத புருஷக, அவனை விட்டுருங்க. யார் என்ன பண்ணாலும் நான் தர்மத்தோட இருப்பேன்னு ஒருத்த வாழ்றான் பாத்தீங்களா? அப்பதான் அவனுக்கு என்ன புரிய ஆரம்பிக்கிற, அந்த தர்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அவனுக்கு இந்த உலகத்தினுடைய நிலையாமையை புரிய வைக்கும். என்ன நம்ம தப்பு பண்ணிட்டு அனித்தித்துவம் புரியும். நாம் அடைந்தது எல்லாமே குறையுள்ளதுன்னு அப்பதான் அவனுக்கு புரியும். அது உறவுகளாகட்டும், சொத்து பத்தாகட்டும், எல்லாமே நிலையாமை உள்ளது அப்படிங்கிறது அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ இப்ப பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பற்று, சோகம், மோகம். அது ஒரு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? டிபெண்டன்ட்ங்கிறது நமக்கு துக்கம், இண்டிபெண்டன்ட் தான் சுகம். அப்ப எடுத்தோன்னு இண்டிபெண்டன்ட் போக முடியும்னா போக முடியாது.
அப்ப டிபெண்டா இருந்து அதுல வளர்ந்து ஒரு குழந்தை எப்படி தாய் தந்தையிடம் டிபெண்டா இருக்கு அது மாதிரி கர்மத்தை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்து வளர்ந்து அவன் தனியா நடக்க ஆரம்பிக்கிறானா. அதை போல கர்மயோகம் கர்மகாண்டத்தில் டிபெண்டா இருந்து காட் டிபெண்டா இருந்துதான் அவன் என்ன பண்றான், தனக்குள் வளர்ச்சி அடைந்துதான் he can become an independent man, human being. அது ரெண்டாவது கருத்தா பார்த்தோம். இப்ப பகவத்கீதையோட மூணாவது கருத்து குறைவு துக்கம் நிறைவு ஆனந்தம். This is the third lesson we are going to learn from Bhagavad Gita. குறைவுங்கிறது எப்பவுமே என்னதான், துக்கம். நிறைவு என்பது ஆனந்தம். மோட்சம் தான் நிறைவு. ஏன்னா மோட்சம் சொன்னா எல்லாம் ஏன் பயப்படுறோம், செத்து போனதுக்கு அப்புறம் மோட்சம். அப்படி இங்கேயே இப்பொழுதே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே முழுமை நிறைவை பெறுவது, மனதளவில் ஒரு நிறைவை பெறுவது என்னது, மோட்சம். இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல், இட் இஸ் இன்டர்னல். நிறைவு, மன நிறைவு. இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் அரௌண்ட் மீ, நிறைவு. அதுதான் மோட்சம். அப்போ அர்ஜுன் என்ன படிச்சிட்டான், என்ன கண்டுபிடிச்சிட்டான், சம்சாரம்னு எனக்கு ஒரு நோய் உள்ள இருக்குது, கார்பண்ய தோஷோ பகதஸ்வ பாகவன் சொல்லும் போது அவனுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டான், எனக்குள்ள ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு, பற்று, அப்புறம் தான் சோகம் இருக்கு, அதனால மோகம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தீர்க்க வழி முதல்ல அவனே ட்ரை பண்ணி பார்க்கறான். எது விட்டுட்டு ஓடி போயிடுறது, இந்த சோகத்துக்கு காரணம் இந்த போர் தானே, விட்டுட்டு போயலான்னு பார்க்கறான். ஆனா மறுபடியும் அவன் செஞ்ச தர்மம் அவனுக்கு அங்க ஹெல்ப் பண்ணுது. யூ ஆர் இன் ஹெல்ப்லெஸ், I am in helplessness stateல இருக்கிறேன். என்னால தனியா போராடி இது ஜெயிக்க முடியாது. I must go to a guru, I must surrender to சாஸ்திரம் அப்படின்னு புரியுது. பாத்தீங்களா, அந்த ஐடியா வருது பாத்தீங்களா, பிகாஸ் ஆஃப் தர்ம வாழ்க்கை. வேற எதுவுமே அதை கொண்டாந்து கொடுக்காது. நீங்க தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்திருந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த அகங்காரம் போய் என்ன, அகங்காரம் தன்னுடைய அகங்காரத்தை சரண்டர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணவன, சரணாகதி டு ஃபர்ஸ்ட் குரு தான், குரு சாஸ்திரத்துக்கு தான் சரணாகதி ஆக வைக்கும். அப்புறம்தான் அவர் என்ன ஆகும், டீச்சிங்கே ஆரம்பிக்கும். பற்று யார் மேல, அர்ஜுனனுக்கு யார் மேல பற்று, பீஷ்மர் துரோணாச்சாரியர். அப்போ பிரச்சனை தீர்க்கும் ஆளிடம் என்ன ஆகணும், நம்ம சரண்டர் ஆகணும். போறவங்க போய் சரண்டர் ஆயிட்டு கூடாது. ஏன்னா அதை சொல்லித்தரவா இதை சொல்லித்தரவா, பிரச்சனை என்னன்னு புரியணும். எல்லாத்துக்குமே தர்மம் தாங்க முட்டுவலியே. பிரச்சனை என்னன்னு தெரியணும், அது எங்க தீர்க்கப்படும் தெரியணும். எதுவுமே தெரியாம நான் வந்துட்டாங்கன்னா அவ்வளவு புண்ணியம் விட்டுருக்குன்னு அர்த்தம். எனக்குள்ள உண்மையான ஃபண்டமெண்டல் பேசிக் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. என்னமோ எல்லாரும் சொன்னாங்க, கிளாஸுக்கு சொன்னாங்க, நான் வந்துட்டேன்னா அபரீதமான புண்ணியம். அப்போ கிளாஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சம்சாரம்ங்கிற வேர்டே கேட்போம். யூ ஆர் இன் பற்று, அயமின் பற்று, அயமின் சோகம், அயமின் மோகம்ங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அது புரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் தான் ஒரே வழி, இவரை விட்ட வேற வழி கிடையாதுன்னு புரியுது. பாத்தீங்களா, ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் புண்ணியம்னா தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை நமக்கு புரிய வைக்கும். அப்போ என்ன ஆகிறா, பிரச்சனை ஆக்கிற பிரச்சனையை தீக்கிற ஆளிடம் என்னது, சரண்டர் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இல்ல அங்க கொஞ்சம் அந்த கிளாஸ்ல கொஞ்ச நேரம் கேட்டுட்டு, இந்த கிளாஸ்ல கொஞ்சம் கேட்டுக்கிட்டு, இந்த கிளாஸ்ல கொஞ்சம் கேட்டுட்டு, இதையும் கேட்டுக்கிறேன்னா என்ன அர்த்தம், என் பிரச்சனையை தீர்க்கும் ஆளை நான் இன்னும் சரியாக கண்டுபிடிக்கவில்லை. சரியாக என் பிரச்சனையை தீர்க்கிற ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வேற எங்கேயுமே நம்ம போக மாட்டோம். ஏன்னா இவர்தான் தீர்க்கக்கூடியவர். சரண்டர் அப்படி ஆறாம் பாத்தீங்களா, அவன் தான் தப்பிப்பான். எதிலிருந்து, சம்சாரத்திலிருந்து. என்ன புரியுது அவனுக்கு, ஐ அம் இன் டெல்யூஷன், நான் என்னால முடியாது. அவன் சரண்டர் டு சாஸ்திரம். எத, அகங்காரத்தை சரண்டரிங் டு சாஸ்திரம். என்னால முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறான். பாத்தீங்களா, ஹி இஸ் தி கிரேட். ஏன்னா நோயை முதல்ல கண்டுபிடிச்சு அப்புறம் தான் அதை தீக்கிறதுக்கு முதல்ல மருந்து கொடுக்க முடியும். நோயவே கண்டுபிடிக்காம ஒருத்த கிளாஸ் உட்கார்ந்து இருக்கானா, நீங்க என்னதான் மருந்து கொடுத்தாலும் செல்ல முடியாது. ஸோ நோய் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு டாக்டர் என்ன பண்றாரு, போனோம்னா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாம் எதுக்கு, நோயை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் மருந்து எழுதுவார். மருந்து எழுதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நோய் தீரப்போகுது. அப்போ அதே தான் இங்கேயும். அப்ப நோய் தீர்ப்பை விட என்ன ஆகும், நம்ம டாக்டர் போய் சரண்டர் ஆயிடணும். ஏங்க இந்த மருந்துக்கு பதிலாக அதை போடுங்களேன், அப்படி பேசுறவங்களை பார்த்துருக்கோம். இதுங்க இதுக்கு பதிலாக நீங்க அதை போட்டீங்கன்னு கொஞ்சம் நல்லா கேட்கும். யாருக்கிட்ட, டாக்டர்கிட்டே போய், எனக்கு எல்லாம் தெரியும் மெடிசனை பத்தி, நான் அதுல பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், அதனால இந்த மருந்துக்கு எடுத்துட்டு இதை போடுங்களேன்.
கூட கூட கூட்டிகிட்டு போகிறவங்க ஒருத்தர் சொல்லி டாக்டர் கோவமாக எந்திரிச்சு வெளியில் போகணும்னு சொன்னதே நான் கை கூட பார்த்துருக்கேன். அவர் டாக்டர் எழுதிட்டு இருக்காரு, கூட ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காருங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு டாக்டர் மருந்து எழுதிட்டு இருக்காரு. கூட வந்தவர் ஏங்க இதுக்கு பதிலாக இதை கொடுங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு இப்படி நான் பார்க்குறாரு, ஃபேஸை பார்க்குறாரு, மறுபடியும் எழுத ஆரம்பிச்சார். ஏங்க அப்போ அதுக்கு பதிலாக இதை கொடுக்கலான்னு அந்த இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்தீங்களா அப்படி கிழிச்சு இப்படி சுற்றி அப்படின்ட்டு தயவு செஞ்சு நீங்களே போய் மருந்து கொடுத்துங்கன்னு சொல்லிட்டார். கண் கூட பார்த்தேன் நான். வெளியில் போய் நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுகிறார், இப்படி இருக்கவங்களுக்குலாம் நான் கொடுத்தாலும் கரெக்டான மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. ஏங்க டாக்டர் கோச்சிட்டீங்க, இதெல்லாம் மருந்தில் வேலை செய்யாதுமா. முதல் என்னை நம்பணும், நம்பி அவங்க மருந்து சாப்பிடணும், அப்போதான் சரியாகும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு மருந்து எழுதுறதுக்கு காசுக்காகும். அந்த காசெல்லாம் எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு கிளம்பி போட்டு வேற யார்ட்டையும் போய் பார்த்துட்டு ஒரே வார்த்தை. அவ்வளோ தெளிவாக இருந்தார். அப்போ எனக்கு அது தெரியல, இப்போதான் புரியுது அந்த நம்பிக்கைங்கிறது எவ்வளோ முக்கியம். ஸோ அர்ஜுனா ஹேஸ் என்னது அழகா பணமா பதவியா அஸ்திரமா சஸ்திரமா எல்லாம் இருந்தோம், ஆனால் கர்வம் இல்லாமல் இருந்தான் பார்த்தீங்களா. அதை நம்ம பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் அவனுக்கு என்ன கிடையாது, கர்வம் இல்லாமல் இருந்தால். கர்வம் இருந்தால் இதெல்லாம் திங்க் பண்ணவே முடியாதுங்க. கர்வம் இல்லாமல் இருக்கணும், தர்மத்துக்குட்பட்டு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா சரணாகதிங்கிறது ஈஸி. சரணாகதி ஆனாத்தான் சாஸ்திரமே புரிய உள்ள போகும். சாஸ்திரம் உள்ள போறதுக்கு எந்த கேட் திறக்கணும், அகங்கார கேட் திறந்து சரணாகதி இஸ் கேட், ஓப்பன் கேட். அது ஆனாத்தான் சாஸ்திரம் உள்ள புரியும். பிரகசன்னிவ பாரதர் சாதாரணமாக இருப்பார். எது என்னென்ன வேலை பண்ணாரு பாருங்க. குதிரைக்கெல்லாம் தேரோட்டின்னு என்னென்ன பண்ணணும், தேர் கிளீன் பண்ணணும், குதிரைக்கு தீனி வைக்கணும், குதிரையை மெயின்டைன் பண்ணுறதாரு கஷ்டம் எதுவும் கிடையாதுங்க. மாடாட்டு மேய்ஞ்சிருந்தெல்லாம் கட்ட முடியாது, அதுக்கு என்னமோ ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது ஜோ நீங்கள் யாராவது வீட்டில் குதிரை இருந்தால் போய் பாருங்க. அத்தனை வேலை செய்யறதுக்கு அத்தனை யார் செஞ்சா, யாருக்காக சொல்லி பாருங்க. அர்ஜுனனுக்காக அவதார புருஷன் கர்மத்தை செஞ்சார். என்னென்ன வேலை, குதிரை சாணி பாட்டை எடுத்து போடணும், தொட்டு குட்டின்னு நல்லா நீட்டாக வச்சுக்கணும் இல்லைங்க. அதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவரு நான் இப்போ அவதார புருஷன், ஐ வில் நாட் டூ தட், நெவர் சொல்லவே இல்லையே. அப்போ என்ன காமிக்குதுன்னா, கர்மத்தில் மேலான கர்மம் கீழான கர்மம்னு கிடையவே கிடையாது. குப்பை அல்றவன் கீழானவன், நான் மேலானவன் கிடையாது. குப்பை அல்றவன் வண்டியில் வள்ளினா நம்ம வீடு 2 நாள்ல நாரி போயிடும். நம்மளுக்கு ஒரு ஒரு கர்மத்தில் கலெக்டரும் நம்ம பார்வை எப்போவுமே கலெக்டரையும் அந்த ரோட்டில் குப்பை அல்ற வராங்க பார்த்தீங்களா, குப்பைன்னு பெல் வச்சுக்கிட்டு, அவங்க 2 பேர்த்தினுடைய கர்மத்தை வச்சு நம்ம அப் அண்ட் டவுன், இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க, அப்படி இவங்க இன்டெலிஜென்ட் இவங்க மக்கு, இது இப்படி இவங்களை இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்குங்களேன், குழப்பம் நமக்கு தான். என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், அதுதான் நமக்கு பாடம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது, சரணாகதி முடிச்சுதான். ஃபஸ்ட்டு 2வது டாபிக்ல 2வது அத்தியாயத்தில். அடுத்தது ஞான யோகம். 11 to 38 வரைக்கும் என்ன சொன்னேன், ஞான யோகம். அதில் 11 to 25 வரைக்கும் மனப்பாடம் செய்து கொள்ளப்பட வேண்டிய ஸ்லோகங்கள். ஆத்ம விசாரத்துக்கு அப்படியே இறங்குறாரு. ஏன் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு பொருள் வருது, ஆப்பிள் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு, பிஸ்கட்னா ஒரு பொருள் இருக்கு, ஃபோன்னா ஒரு பொருள் இருக்கு. நான்கிற சொல்லுக்கு என்னென்ன பொருள் யோசனை பண்ணுங்கிற திருஷ்ய விவேகத்தை பயன்படுத்துவார் அந்த இடத்துல. அதாவது நான் நடந்து வந்தேன்னா காலை குறிக்கிறோம், எனக்கு ஜுரம்னா உடம்பு குறிக்கிறோம், நான் பார்த்தேன்னா அந்த வேர்டு எங்கே போகுது, நான்கிற சொல்லு கண்ணுக்கு போகுது, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னா மனதுக்கு போகுது, நான் புரிந்து கொண்டேன்னா புத்திக்கு போகுது. அப்போ எதுதான் நான், என்னதெல்லாம் சினானிம்ஸா, எது ஜலம் வாட்டர் நீர் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சினானிம்ஸே என்ன கிடையாது. அப்போ இவை எல்லாம் சினானிம்ஸா கிடையவே கிடையாது. ஸோ ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் வித் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ். நான் நடந்தங்கிறது வேற, எனக்கு ஜுரங்கிறது வேற, நான் பார்த்தங்கிறது வேற, நான் மகிழ்ச்சியா இருந்தங்கிறது வேற, நான் புரிந்து கொண்டேங்கிறது டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ். தே ஆர் நாட் சினானிம்ஸ். அந்த நானை கொண்டு எல்லாத்துக்கும் போடுறக்கு. அப்போ கான்ஃப்ளிக்ட் பர்சன், நானுங்கிறது புரிஞ்சுக்கிறதுல என்னவா இருக்கிறேன், கான்ஃப்ளிக்ட் பர்சன். அந்த நானை கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுக்கு தான் ஒரு வழி சொல்லுவார் பகவான். எது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்னைக்குமே என்ன ஆக முடியாது, சப்ஜெக்ட் ஆக முடியாது. இப்போ இந்த உலகத்தை பார்க்குறீங்க, ஒரு பொருளை பார்க்குறீங்க, இந்த செல்போன் நான் அல்ல, இந்த வீடு நான் அல்ல. எதை நான் ஆப்ஜெக்டாக பார்க்குறேன்னா அது நான் அல்ல. இந்த சேர் நான் அல்ல, இந்த டேபிள் நான் அல்ல, என் கணவன் நான் அல்ல, என் பையன் நான் அல்ல, என் குழந்தைகள் நான் அல்ல. இப்படி பண்ணும்போது கடைசியில் என்னால் எது பார்க்கப்படுகிறது, இந்த சரீரம் என்னால்
தெரியும், அணிவிக்கப்படுகிறதா இல்லையா? இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்றோமா இல்லையா? கை வலிக்குது, யோகா பண்ணும்போது முட்டி வலிக்குது சொல்றோமா இல்லையா? அப்ப நம்ம அதை பாக்குறோமா இல்லையா? அது நம்மளுடைய அதை அப்சர்வ் பண்றோமா இல்லையா? என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? அறிபவன் வேறு, அறிபடு பொருளாகத்தான் நம்ம அந்த வழியை பாக்குறோம். அறிபடு பொருளாத்தானே அந்த பசியை பாக்குறோம். அறிபடு பொருளாத்தானே அவன் அந்த கண்ணு தெரியாத குருடன் எனக்கு கண்ணு தெரியும் அவன் சொல்றானா, கண்ணு அவன் என்னவா பாக்குறான்? அறிபவன் அறிபடு பொருளாத்தானே பாக்குறான். அப்போ அறிபடு பொருள் வேறும் போது இந்த சரீரம் என்பது அறிபடு பொருளாக நான் பார்ப்பதால் என் மனதில் இப்ப துக்கமா இருக்குன்னு நான் பாக்குறேனா இல்லையா? எனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறத நான் பாக்குறேனா இல்லையா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்கிறத நான் பாக்குறேனா இல்லையா? சோ மனம் புத்தி எல்லாமே என்னால் அறியப்படுகிறது. என் மனம் புத்தி இந்திரியங்கள், கண்ணு நல்லா தெரியுது அறியப்படுதா இல்லையா? டாக்டர் போய் கண்ணு நல்லா தெரியும் நம்மள தான் கேட்பாரு, அவரால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க தான் சொல்றீங்க இது இன்னும் கொஞ்சம் அடுத்த பவர் போடுங்க நல்லா தெரியும். சோ எல்லாமே என்னால் அறியப்படுகிறது. அறிபவன் திருக்கு வேறு, திருஷ்யம் வேறு. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன சொல்வார் அவரு? ஆத்மா என்பது இந்த சரீரம் அல்ல, இந்திரியமோ மனமோ புத்தியோ என்ன கிடையாது, இந்த சரீரம் அல்ல. அப்பதான் ஆரம்பிப்பார் அசோச்சியா நந்த சோச்சத்வம் பிரக்ஞா. ஆனா நீ என்ன சொல்ற? எல்லாம் தெரிஞ்சவனாட்ட பேசுற, பிரக்ஞா வாதாம்சவா எல்லாம் தெரிஞ்சவனாட்ட பேசுற. ஆனா பண்டிதாக நான் சோச்சந்தி, பண்டிதர்களை போல பேசுற நீயே. பண்டிதர்களுக்கு உண்டான முக்கிய குணம் என்ன? அவர்கள் என்னைக்குமே சோகத்தை அடைய மாட்டார்கள். ஆனா நீ சோகத்துல இருக்கிற நைசா அவனோட பிரச்சனை சொல்லி காமிக்கிறார். ஏன்னா அவன் நீ எல்லாமே தெரியுங்கிற, ஆனா சோகத்துக்குள்ள போயிட்ட. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பகவான் பகவத்கீதையில சொன்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆத்மா நித்தியக. ஒன்றுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கும், நான் சார மட்டும் சொல்றேன். என்னென்ன கருத்து 6 விஷயங்கள் சொல்றாரு ஆத்மா பத்தி. ஆத்மா முதல்ல எதுன்னு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஆத்மா நித்தியக. ஆத்மான என்னது? அகம் போட்டுக்கணும். அகம் நித்தியக, அகம் சத்தியக, சத்தியம். நித்தியம்னா திரிகாலபி எத்து திஷ்டதி, சத்தியம்ங்கிறது தன்னுடைய இருப்புக்கு வேறொன்றை சாராததுன்னு அர்த்தம் சத்தியம். 3வது சர்வகதக, ஆல் பர்வேடிங், எங்கும் வியாபித்திருப்பது ஆத்மா அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு. அடுத்தது ஆத்மா அப்பிரமேயக, இதை அறிவடு பொருளாக அனுபவிக்க முடியாது. இப்ப கண் வேலை செய்தா இல்லையா நான் பாக்குறேன் இல்லையா, காது வேலை செய்தா இல்லையா நான் பாக்குறேன் இல்லையா, அந்த மாதிரி ஆத்மாவை எப்படி இருக்கு நான் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆத்மா எப்படி இருக்கும், என்ன உருவத்தில் இருக்கும், அதை ஏன் நான் தான் ஆத்மா. ஆத்மா அப்பிரமேயக, அறிவடு பொருளாக நாம் அதை அனுபவிக்கவோ பார்க்கவோ கேட்கவோ நுகரவோ முடியாது. இதை நான் வேற மாதிரி சொல்லுவோம், இந்திரியா கோச்சரம் கூட சொல்லுவோம். இந்திரியா கோச்சரம் இந்திரியங்களுக்கு அது சிக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 5வது பாயிண்ட், ஆத்மா அகர்த்தா அபோக்தா, கர்ம பலத்தை கடந்திருப்பது. ஆத்மாவுக்கு புண்ணியம் கிடையாது, ஆத்மாவுக்கு பாபமும் கிடையாது. ஏன்? ஆத்மா அகர்த்தா. ஏங்க அப்ப நான் தாங்க வேலை செய்யறேன், நீங்க வேலை செய்யலீங்க. உங்க மனம் வேலை செய்யுது, உங்க புத்தி வேலை செய்யுன்னு சொல்லுங்க, உங்க கண்ணு வேலை செய்யுது, காது வேலை செய்யுது, கை வேலை செய்யுது, கால் வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க. நான் ஆத்மா என்னது? அகர்த்தா. அது ஒன்லி அறிவு சொரூபம். அடுத்தது ஆத்மா நிர்விகாரக, ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா. என்ன சொல்றாரு? நிர்விகாரக. உடம்புக்கு என்ன உண்டு? 6 விதமான மாற்றங்கள் உண்டு. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்தத்தை, விப்ரீணமத்தை, அபக்ஷீயத்தை, வினஷ்யத்தை, இதெல்லாம் உண்டு. ஆனா ஆத்மா அவிகாரக, நிர்விகாரக. சோ ஆத்மா நித்யக, ஆத்மா சத்தியம், ஆத்மா சர்வகதக, ஆத்மா அப்பிரமேயக, ஆத்மா அகர்த்தா அபோக்தா எழுதிக்கலாம். அகர்த்தா அபோக்தா. அடுத்தது ஆத்மா நிர்விகாரக. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க நானு சொச்சந்தி பண்டிதா. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பண்டிதாக, இதை தெரிஞ்சவங்க நானு சொச்சந்தி. அவர்கள் கவலைப்பட சோகத்துக்கு போக மாட்டார்கள். அடுத்தது கர்ம யோகம் டாபிக். கர்ம யோகம்ங்கிறது ஞான யோக்கியதா பிராப்தி, ஞானத்தை பெறுவதற்குண்டான யோக்கியதா அம்சத்தை கொடுப்பது கர்மயோகம். ப்ராப்பர் ஆக்ஷன், ப்ராப்பர் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் கர்மா, அதுதான் கர்மயோகம்.
கர்ம யோகத்தை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பின்னால 3வது அத்தியாயத்துக்கு போயிட்டீங்கன்னா ஃபுல்லா கர்மயோகத்தை பத்தி சொல்ல போறாரு. இங்க வாட் இஸ் கர்மயோகா இன்ட்ரோடக்ஷன். அதாவதுங்க ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். இப்போ ஒருத்தன் கல் உடைச்சிட்டு இருக்கான், ஒரே தொழில். ஒரு உதாரணம், என்ன பண்றன்னு ஒருத்தர் கேட்கிறார். கல் உடைக்கிறேங்க, என்ன பண்றது? அப்படி ஒரு பதில் வரும். கஷ்டப்பட்டு இருக்கேன். இன்னொருத்த சொல்றான், வயிற்று பழப்புங்க, வேற என்ன பண்றது? இப்படி ஒருத்த சொல்றான். இன்னொருத்த சொல்றான், கோயில் வேலையாயிட்டு இருக்குங்க, நான் அதுக்கு கல் உடைக்கிறேன். திஸ் இஸ் த டிஃபரன்ஸுங்க. இதுக்கு மேல நீங்க கர்மயோகத்தை ஒண்ணுமே அவசரம் வேண்டாம். ஆட்டிடியூட். 3 பேர் கல் தான் உடைக்கிறாங்க. 3 பேர்த்துக்கும் கல் உடைக்கிற வழி ஒண்ணுதான், கஷ்டம் ஒண்ணுதான், பிரயத்தனம் ஒண்ணுதான். அவன் என்ன 1 கல் உடைச்சு இவன் 10 கல் உடைச்சாங்களா? கொடுக்குற கூலிக்கு இவன் 10 உடைச்சா அவனும் 10 உடைக்கணும். ஆனா அந்த ஆட்டிடியூட், ப்ராப்பர் ஆக்ஷன் என்ன? தர்மத்துக்கு உட்பட்டான கர்மம், ப்ராப்பர் ஆக்ஷன். கொடுத்த கூலிக்கு கரெக்டா வேலை செய்யணும், அது ஆக்ஷன். ஆட்டிடியூட் பாத்தீங்களா மாறுது. என்ன செய்யறேன்னு நம்ம கேட்டான், அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டான்? பார்த்தா தெரியல. அது ஒருத்தருக்கு அது கடுப்பு. பார்த்தா தெரியல, என்ன பண்றேன்னு கேட்பீங்களா? நீங்களா ராசாவாட்ட கார்ல வர போயிட்டுருங்க, ரோட்ல நிறுத்தி வேற நான் என்ன பண்றேன்னு வேற கேட்டீங்களா? அது பார்த்துருக்கீங்களா? அந்த ஆட்டிடியூட். அவன் வெயில என்ன இந்த வெயில உடைச்சிட்டு கிடக்குறேன், வெறுப்பு. அந்த கர்மத்து மேல ஒரு சங்கடம், சலுப்பு. அந்த சலுப்புங்கிறது நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்கன்னா தெரியும். ராங்க ஒரு வார்த்தை டெஸ்ட் பண்ற மாதிரி விடுங்க. என்ன பண்றீங்கன்னு மட்டும் கேட்டு பாருங்க. நல்லா கல் உடைச்சிட்டு இருக்காரு, போய் கிட்ட போய் நல்ல வெயில்ல என்னங்க பண்றீங்க? உடனே என்ன தெரியும் சொல்லுவாரு? பார்த்தா தெரியல, என்ன எதுக்கு வந்த? அப்படிதான் ஆரம்பிப்பார். அப்புறம் கொஞ்சம் சாந்தமா, ஏங்க தண்ணிக்கு இது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. என்ன பண்றதுங்க? அப்பதான் அந்த இது வேற மாதிரி மூடு மாறும். கஷ்டம், என்ன பண்றது? வயிற்று பழப்பு, புள்ள வேற இருக்கா, பையன் வேற கல்யாணம் பண்ணணும், கஷ்டம், அதனால உடைக்க வந்தங்க. இன்னொருத்த சொல்லுவான் பாருங்க, அவன் தான் கர்மயோகி. பாருங்க, கோயில் வேலையாகுது, இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம், அதுக்கு நான் கல் உடைக்கிறேன். இதுல என்ன சோகம்? இதுல என்னது? இதுதான் காசு கொடுக்க போறாங்க, போய் வாழ்வாதாரம். ஆனா நான் பண்ற கர்மம் என்னது? கோயிலுக்கு நான் கல் உடைக்கிறேன். அவ்வளவு ஒரு சந்தோஷம். இவ்வளவுதான் கர்மயோகம். ஏன்னா கர்மயோகம் 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 நாமளும் சொல்லி சொல்லி அது என்னங்கன்னா கர்மத்தில் மாற்றம் கிடையாது. அந்த 3 பேர்த்துல 3வது ஆள் என்னது? கர்மயோகி. அப்ப ப்ராப்பர் ஆக்ஷன், தர்மத்துக்கு உட்பட்டு ஆக்ஷன் இருக்கணும், ப்ராப்பர் ஆட்டிடியூட். இதுதான் எல்லாமே இறைவன் கொடுத்தது. இதை என்னை சுத்தி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்னுடைய அம்மா அப்பா, குழந்தைங்க, கணவன், குடும்பம், பினான்சியல் ஸ்டேட்டஸ், என்னுடைய நண்பர்கள், நான் வாழ்ற சமுதாயம் எல்லாமே இறைவன் கொடுத்து கொண்டாந்து உட்கார வச்சிருக்காருன்னா, இந்த கர்மத்தை மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களா கொண்டாந்து கொடுத்துருக்க போறாங்க? என்னுடைய ஸ்வதர்மமும் ஆல்சோ கிவன் டு மீன்னு புரிஞ்சுக்கிறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தி ஸ்வதர்மா இஸ் கிவன் டு மீ பை பகவான். அப்பதான் அவனுக்கு அந்த கர்மத்து மேல ஒரு எந்துவே வரும். அந்த இறைவன் கொடுத்திருக்கார், நல்லா செய்யறத நல்லா செய்யணுங்கிற அந்த எண்ணம், ஆக்ஷன், தர்மத்துக்கு உட்பட்டு பண்றோம். இறைவனுக்கு பண்றோம், தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணணும் இந்த கர்மத்தை. அதுதான் என்னது? கர்ம யோகத்தினுடைய பிள்ளையார் சொல்லி. அதுக்கப்புறம் அந்த கர்ம பலன் வரும்போது அவனுங்களுக்கு 2 பேருக்கு எப்படி இருந்தது? கைவலி, கால்வலி, நஷ்டம், கஷ்டம். ஆனா அந்த கர்ம பலனை இறைவனிடம் இறைவனிடம் இருந்து வருகிற பிரசாதமாக ஏற்றுக்கொள்றதுனால அவன் என்ன சொன்னா? கோயிலுக்கு உடைக்கிறேங்க, கல்ல நான் யாருக்கு உடைக்கிறேன்? இறைவனுக்காக உடைக்கிறேன். பிரசாத புத்தி. கர்மத்தை செய்யும் போதும் சரி, கர்ம பலன் கண்டிப்பா உடம்பெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் வலிக்காது, உடைச்சு பாருங்க தெரியும். ஆனாலும் அவன் என்ன பண்ணிக்கிறான்? பிரசாதமாக ஏற்றுக்கொள்ற புத்தி. அவன் காலேஜில் படிக்கல, ஸ்கூல்ல படிக்கல, கலெக்டர் ஆகல, எதுவுமே கிடையாது, கல் உடைக்கிற தொழில் தான். அதுக்கு எந்த கல்வியும், கர்மயோகம் செய்யணும்னா எந்த கல்வியும் தேவையில்லை. இறைவனிடம் சமர்ப்பணம் பண்றதுக்கு எந்த கல்வியும் தேவையில்லை. இதுதான் என்னது? கர்மயோகம். அப்போ கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. என்ன சொல்றாரு? உனக்கு கர்மத்துல மட்டும்தான் பலன் உண்டு. ஏங்க இறைவன் கர்ம பலத்துல எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றாருன்னா, கர்ம பலன் 4 விதமா வெளியில் வரும்.
கர்ம பலன் இன்னதுன்னு உங்களால ஏன் டிசைட் பண்ண முடியாதுன்னா, நான் இப்ப சொல்ற பாருங்க 4, அதுல எது வேணா வரும். அது எதை டிபைன் பண்ணுது? உங்களுடைய பிராரப்தத்தை பொறுத்து அது டிசைட் ஆகும். நீங்க போட்ட முயற்சியை பொறுத்து அது டிசைட் ஆகும். நான் நல்ல முயற்சி பண்ணிட்டேங்க, 100% இறை பக்தியோட ஆரம்பிச்சிட்டேன் கர்மத்தை, ஆனாலும் அதுல மாறுபாடு இருக்கும். ஒண்ணு, நான் நினைச்சதுக்கு மேல வரும். பையன் 70 மார்க் எதிர்பார்த்திருப்பான், பார்த்தா 90 வந்து நிற்கும். அவனுக்கே நம்பிக்கை வராது. +2 10th நம்ம 70 தானே எழுதணும், சரி வந்து வா ஏதோ எடுத்து வச்சுக்கலாம், வெளியே வாயில் இறக்க மாட்டான். அம்மா நான் 70 தான் எழுதிட்டேன், 90 வந்துச்சு. ஏன்னா 70 எழுதுன்னு சொன்னேன், என்னடா 90 வந்திருக்கு நம்ம கேட்டு வச்சுக்கலாம். நான் தெரியாம சொல்லிட்டு நாட்டுக்குமா, எல்லாரும் கரெக்டாக எழுதிட்டு நாட்டுக்கலாம், தப்பு நான் நினச்சிக்கிட்டேமான்னு சொல்லி அதை என்ன பண்ணுவான். அதுக்கு இந்த அகங்காரம், நான் தான் காரணம். என்ன சொல்ல மாட்டேன், அம்மா நான் 70 எழுதினேன், இறைவன் 20 மார்க் கொடுத்துட்டார் போல் இருக்கு, என்னன்னு எனக்கு தெரியல, எதை திருத்துறவங்க எதை எச்சு போட்டாங்க, அப்படிலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் அகங்காரத்தோட வேலை. அதே கம்மியாக வரட்டும் பார்த்துக்குங்களேன், ஒரு 3 மார்க் கம்மியாக வரட்டும். அவன் 80 சொல்லியிருப்பானுங்க, ஒரு 78 வந்திருக்கும் அல்லது 77 வந்திருக்கும். ஆடா அந்த பசங்கா பண்றாரு அப்படி இருக்கு, ரீவேல்யூஷன் போடு, அது 1 மார்க் தான் கரெக்டு, இந்த 10 மார்க் போச்சு, இதுல போச்சு 5 மார்க், நான் அதுல கரெக்டா எழுது, இதுல போடு ரீவேல்யூஷன் போடு. அப்போ அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னது, பத்தியா நான் சொன்ன பத்தியா நான் கரெக்டு. இதுதாங்க மனிதனோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். அப்போ இந்த ஆட்டிடியூட் இந்த மாதிரி போகுது. அப்ப கர்மத்தினுடைய பலன் எப்படி வரப்போகுது? பரீட்சை எழுதிட்டா நினைச்சதுக்கு மேலையும் வரலாம், அல்லது நினைச்ச அளவுக்கே வரும். 70க்கு எழுதுன 70 வந்துருச்சுங்க, ஓகே. பிசினஸ் பண்ணினேன், இவ்வளவு டேர்ன் ஓவர் வரும்னு நினைச்சேன், வந்துருச்சு, ஓகே. பிசினஸ் பண்ண நான் நினைக்கிறதுக்கு மேல டேர்ன் ஓவர், அப்படியும் வரலாம். எல்லாமே ஒரே கர்மம், ஒரே முயற்சி தான், அப்படியும் வரலாம். நினைச்சதும் வரலாம், அல்லது நினைச்சது கீழே. நான் 70 நினைச்சேன், 65 தான் வந்தது மார்க்கு. 2 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணுவேன்னு நினைச்சேன், 1.5 லட்சம் தான் பண்ண முடிஞ்சுது. அப்படி என்ன ஆகலாம், நாம நினைச்சதுக்கு கீழேயும் கர்ம பலன் நமக்கு வரலாம். ஏன்னா கர்மப்பலுடைய தன்மையை அப்படித்தான், நீங்க போயெல்லாம் மாற்ற முடியாது. ஏன் நான் எழுதிட்டேங்கிறக்காக 100 வேணாலும் வராது. அப்புறம் ஏன்னா அதுல பிராரப்தம் உள்ள இருக்குங்கிறது தெரியுது இல்ல. இறை பக்தியும் பிராரப்தம் சேர்ந்துதான் நமக்கு கர்ம பலன் கொடுக்க போகுது. அடுத்து 4வது, எதிர்மறையான விபரீதமான பலனும் வந்துடலாம். என்னது, பையன் ரிசல்ட் போய் பார்க்க போவான், அவன் நம்பரே இருக்காது. அந்த காலத்துல நம்பர் வழின்னு ஃபெயிலுன்னு அர்த்தம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்பர்னா இதுல நீ எதாவது ஃபெயில்னு போட்டு நெட்ல வரணும், நெட்ல அவன் நம்பரே இருக்காது. அப்புறம் போராடு, ஐயோ அதாட்ட போராட்டம் பெருசு எதுவும் கிடையாதுங்க, போய் மெட்ராஸ் வரைக்கும் போய் அடாடா பசங்க பண்ற பாடு, அப்படியும் வரலாம். அப்போ இந்த 4 விதத்தை பரீட்சை எழுதணும்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியணும், இந்த 4ல எது வேணா நடக்கலாம். ஏன்னா அதுல அதிகாரம் எனக்கு டிசைட் பண்ற, இதுதான் வேணும்னு டிசைட் பண்ற அதிகாரத்தை இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை. இத்தினுள்ளே தெரியும். இதை சொல்லி கொடுக்கணும், பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சொல்லி கொடுக்கணும். கர்மன் ஏவாதிகாரஸ்தே 5 வயசுலேருந்து சொல்லி கொடுக்கணும். என்ன ஸ்லோகம், இது 1 மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன, நாட் ஈவன் a single action you cannot decide your karma பலன். அது யார் இருக்கா நடுவில், யாரை கொண்டாடணும், bringing ஈஸ்வரா in between you and that karma. நான் நினைக்கிற மாதிரி வரணும்னு நினைச்சீங்கன்னா நடுவில் யாரை கொண்டு வா, முயற்சி பிளஸ் பிரேயர். அப்பதான் நீ அப்பவுமே நினைச்சது வரலாம். அதுக்கு இங்கே உடனே என்ன சொல்லணும், நீ சாமி கூட சொன்ன கும்பிட்டுல ஏன் கம்மியா வந்துன்னு கேட்கணும். அப்ப என்ன சொல்லி கொடுக்கணும், ஆரம்பத்திலேயே கும்பிட்டாலும் என்ன பண்ணலாம், மாபலேஷு கதாச்சன, நீ என்னதான் தலைகீழா உரட்டாலும் ஒற்ற மண்ணுதான் ஒட்டும். அவளை அழகாக 2 லைன்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க மூதாதையர். நீ விளக்கனே பூசி இருந்தாலும் உனக்கு என்ன வந்து அதே அதான் அர்த்தங்க. இது இதைத்தான் அப்படி அழகா கொடுத்துருக்காங்க அவங்க, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ கர்ம இப்படித்தான் நிலையில நீ கர்மத்தை பண்ற அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். என்ன ஒரு கர்மமா செய்ய வேண்டியது, அதை அதிகமா எதிர்பார்க்க வேண்டியது. அது கண்டிப்பா 2ல ஜெயிச்சா 3ல 4ல 10ல தோத்து போயிடுவோம். அப்புறம் உட்காந்து சோகம், பற்று, சோகம், அப்புறம் குழப்பம் பண்ணி எது பேசக்கூடாதோ பேசுவோம். எதுல என்ன குழப்பம் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, எது சரியோ அது தப்புன்னு தோணும், எது தப்போ அது சரின்னு தோணும். அதுக்குள்ள போய் மாட்டிட்டேன்னு வச்சுக்குங்களேன்.
அப்பா லைஃப் அப்படியே எல்லாம் நம்ம எல்லாம் சரி சரி சரின்னு போவோம். ஏற்ற மாதிரி இருக்கா அத்தனை தப்பும் பாரு. நீங்க தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க, ஏற்ற மாதிரி இருக்கா பர்ஃபெக்டும் பாரு. ஏன் தப்புங்கிற அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குது அதே பாரு. அப்பவே நமக்கு நம்ம மேல டவுட் வந்துடும். என்னது நம்மளுக்கு மூளைக்கு செத்து போச்சா, நம்மளால திங்க் பண்ணவே சக்தி இழந்துட்டோமா, எதையும் சரியா அவரே சொல்லுவார். உனக்கு சரியா திங்க் பண்ற சக்தியை அவருக்கு போனதுன்னு அது வேற விஷயம். ஆனா அவங்க சொல்லும் போது நமக்கு தெரியுங்கிற நான் சரியா திங்க் பண்றேனா தவறா திங்க் பண்றேனா சரியா செய்யறேனான்னு எழுத்தமாறு இருக்கிறவங்க தான் சரியா நம்மள ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா என் மனதை நான் எப்படி பாக்குறேன், சப்ஜெக்டா பாக்குறேன்னா உள்ள இருக்கிறதுல ஒன்னும் தெரியாது. ஆனா ஏத்துமா இருக்காரு பாத்தீங்களா, அவரு என்னுடைய மனதை ஆப்ஜெக்டா பாப்பாரு. அதனால அப்படியே அழகழகா நம்ம மனசை அவர் என் மனதை என்னை விட மற்றவர்கள் ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். நம்ம என்ன ஓட்டங்களை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. ஏன்னா என் மனசை சப்ஜெக்டா வச்சிருக்கேன், எப்படி தப்பு தெரியும். ஆப்ஜெக்ட் அவங்க மனசு வச்சு பாருங்க, யாருமே தேவையில்லை. என் மனதை நான் ஆப்ஜெக்டா வச்சு பார்க்குற சக்தி கிடைச்சிருச்சு. எதனால கிடைக்கும், தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இறை வழிபாடம் இருந்து பிரிங்கிங் ஈஸ்வரா இருந்து கர்மயோகம் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், நான் வேறு என் மனம் வேறு புரிஞ்சு போயிடும். அதுதான் அந்த கர்ம சக்தி. ராகத்வேஷத்துலேருந்து விடுபட்டுருவோம். நம்ம கர்மயோகத்துடைய பலன் என்ன, ராகத்வேஷத்துலேருந்து விடுபடுறது. விருப்பு வெறுப்புலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னா நம்ம மனசை எங்க வச்சுக்குவோம், ஆப்ஜெக்டை வச்சு பழகிக்குவோம். அப்ப என்ன பண்ணுவோம், மற்றவங்களாம் வந்து சொல்ல வேண்டாம், அதுக்கு முன்னாலே நம்ம தெரிஞ்சு போயிடும் நம்ம என்ன தப்பு, மனதில் என்ன தப்பு பண்ணணும். சோ இந்த அந்த கரண சுத்திங்கிறது என்னது, ராகத்வேஷத்திலிருந்து முதல்ல விடுபடணும். அந்த கரண சுத்தி இப்ப கர்ம பலனுடைய பலன். ஏன்னா எதுக்கு அவர் கர்ம பலனை ஃபர்ஸ்ட் எடுத்துல கர்மயோகத்தை நல்லா விளக்காம ஏன் கர்மயோகத்தோட பலனை சொல்றாருன்னா, அதை சொன்னாதான் ஒருத்தருக்கும் கர்மயோகம் பண்ணணுங்கிற ஆசை வரும். அதுக்காகத்தான் அவர் என்ன சொல்றாரு, கர்ம பலனுடைய கர்ம யோகத்தினுடைய பலனை அந்த கரண சுத்தி, ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுதல், மலம் மதம் ஆச்சரியம் எல்லாத்திலிருந்தும் விடுபடுதலை பத்தி இறைவன் கூறுகிறார். அப்புறம்தான் என்ன சொல்லுவாரு, மாபலை சுகதாச்சன 48வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா சமத்துவம் யோக உச்சதை. கர்ம யோகத்துக்கு 2 ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 2வது அத்தியாயத்துல 48, 50. அதுதான் கர்ம யோகத்தை அப்படி நிலை நாட்டுற ஸ்லோகம். என்னது, சமத்துவம் யோக உச்சதே. அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சமத்துவம், ராகத்வேஷ ரஹித மனம் தான் என்னது சமத்துவம். அடுத்தது கௌஷலம். கௌஷலம்னா இன்டெலிஜென்ட். யோக கர்மசு கௌஷலம் 50வது ஸ்லோகத்துல வரும். அப்போ இன்டெலிஜென்ட் வே ஆஃப் டூயிங் கர்மா. அடுத்தது சமத்துவம். கர்ம பலன் நம்மை நோக்கி வரும்போது எப்படி புத்தி இருக்கணும், சமத்துவ புத்தி. அப்படின்னு என்ன, ஆஹா நினைச்சு வந்ததுன்னு வேண்டாம், ஐயோ நினைச்சது வரலைன்னு வேண்டாம். சமத்துவம் என் பிரசாத புத்தி தான் சமத்துவ புத்தி. கர்ம பலன் என்னை நோக்கி வரும்போது அதை சமத்துவமாக ஏற்றுக்கொள்ளுதல். இதெல்லாம் நல்லா அழகா டீச் பண்றது ஈஸி, நோட்ல எழுதுறது ஈஸி. ஆனா வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஈஸி கிடையாது. யாருக்கு ஈஸி ஆகுதுங்க, யாருக்கு அது ஈஸி ஆகுது? கர்மயோகம் யாருக்கு ஈஸியா இருக்கு தெரியுங்களா? தர்மத்துக்கு உட்பட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு அப்படியே அல்வா மாதிரி இதெல்லாம் தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை. ஏன்னா அக்கௌண்ட்ல என்ன இருக்கும், அதான் சொல்லுவோம் புண்ணியம் வேணும் புண்ணியம் வேணும். என்ன அர்த்தம், புண்ணியங்கிற வேட என்னவா மாத்திரம், தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை. அந்த வாழ்ந்திருந்தவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கும் போது அது பிராக்டிக்கலுக்கு வந்துடும். இல்லைன்னா இட் வில் டேக் சம் இயர்ஸ், அவ்வளவுதான். தர்மம் கம்மியா இருந்ததுன்னா இட் வில் டேக் சம் இயர்ஸ் டு கம்ப்ளீட் கர்மயோகா. ஏகப்பட்ட புண்ணியத்தை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி சொல்லி கொடுக்கும் போது அது என்ன ஆயிரும் நம்மளுக்கு, அந்த அதுக்குள்ள நம்ம அது ராகத்வேஷம் விடுபடுவதற்குண்டான இதா பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நம்ம கர்மயோக டக்குன்னு பதிஞ்சுக்கும், ராகத்வேஷம் சீக்கிரம் விடுபட்டுருவோம். அப்ப அந்த கரணை சுத்தி சீக்கிரமா நடைபெறும். அப்ப அவங்க என்ன ஆகுறாங்க, சீக்கிரம் டு குவாலிஃபைடு டு ஸ்டடி சாஸ்திரா. வகுப்புக்கு 2 பேரும் ஒன்னா தான் சேர்ந்திருப்பாங்க. ஒருத்தர் தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் அவ்வளவு தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் ஒரே நாள் தான் கிளாஸ் சேர்ந்திருப்பாங்க. 2 பேரும் ஒரே கிளாஸ், ஒரே டெக்ஸ்ட், ஒண்ணுதான் குரு நடத்துறோம், ஒரே ஆள் தான் போயிட்டே இருப்பாரு. ஆனா ஒருத்தருக்கு டக்குன்னு அந்த கர்மயோகம் புரிஞ்சிடும், அதுக்குள்ள பூந்துருவாங்க, அந்த கரணை சுத்தி பெற்றுவாங்க. அப்படின்னா யார் பேக்கப் பாரு, தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தீங்கன்னா கர்மயோகம் அமைவது எளிது. இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். கர்மயோகம் கொஞ்ச நாள் பண்ணி அந்த ராக துவேஷத்திலிருந்து விடுபடுவதற்கு டைம் அதிகமாகும்.
ஸோ அப்போ என்ன நடக்குது? கர்மயோகம் gives சாதன சதுஷ்டய சம்பத்தி. நாட் ஒன்லி ராகத்வேஷா, கர்மயோகம் தான் நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி. அப்பதான் நம்ம குவாலிஃபை ஆகிறோம். அடுத்தது என்ன டாபிக் சொன்ன? ஸ்தித பிரக்ஞஸ்ய லக்ஷணம். இந்த 2வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்தித பிரக்ஞன ஞானி. ஸ்திதம்னா ஸ்டெடியா, பிரக்னா ஞானத்தில் நிலையாக நிற்பவனுடைய லட்சணம். சரி, அவருடைய சாதனானி, ஸ்தித பிரக்ஞஸ்ய சாதனானி அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு? கூர்மோ கானிவ ஷர்வஷக. அப்போ என்ன? இந்திரிய நிகிரக, புலன் அடக்கம். ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம் அல்லது சாதனம், அதாவது சிதப்பக்ஷனுடைய லட்சணம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இறைவன் ஞானியுடைய லட்சணம் சொல்றாருன்னா ஒரு முமுட்சுக்கு அது சாதனம். அவன் அது அடையணுங்கிறதுக்காக சொல்றாரு, அவனை புகழ்றதுக்காக அவர் சொல்லல. அந்த நிலைதான் நீ அடைக்கிற எந்த நிலைக்கு நான் போய் அடையணுங்கிறது தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக அவர் சொல்றாரு சித பிரக்ஞஸ்ய லட்சணம். அது நமக்கு சாதனம். முமுட்சுக்கு வகுப்பு வர்றவங்களுக்கு அது சாதனம். என்னென்ன சாதனம் சொல்றாரு? அப்ப என்ன மாத்திர சித பிரக்ஞ லட்சணத்தை நாம எப்படி பார்க்கணும்? சாதனம். ஸ்டூடெண்ட்ஸ் சாதனமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? இந்திரிய நிகிரக, புலன் அடக்கம். மனோ நிகிரக, மன, அதாவது இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அந்த விஷயத்திலிருந்து நீங்க வெளியில வந்திருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற பழைய பழையத்தை அனுபவிச்ச வாசனைகள் உள்ள இருக்கும். அது நீங்க இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இருந்தாலும், கை வாயு மூக்கெல்லாம் கட்டுப்படுத்தி இருந்து வாழ்ந்து பழகிட்டீங்கனாலும் உள்ள இருக்கிற வாசனை என்ன பண்ணு? நம்மள தொந்தரவு பண்ணும். இனிப்பு சாப்பிடக்கூடாது, ஓகே. இந்திரியம் கண்ணு இனிப்பு பார்க்குது, என்ன பண்ண? அப்ப இந்திரிய நிக்கிறதுக்கு என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு இறைவன்? அந்த அந்த இடத்த விட்டு வெளியில வந்தார். இப்போ ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாம இருக்க முடியல அப்படின்னா அந்த ஸ்வீட்டையே பார்க்கறது இல்லை. அந்த ஸ்வீட் கடை இருந்து அந்த ரோட்லயே போகக்கூடாது. அந்த மாதிரி நம்மள இருந்து அதை தள்ளி வச்சிடணும். ஃபர்ஸ்ட் அது அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். அது ஃபர்ஸ்ட் இந்திரிய நிகிரகம். அவ்வளவுதான். நீங்க அதெல்லாம் தள்ளி வச்சிட்டீங்க. ஆனா அடுத்த ப்ராப்ளம் ஒன்று வரும். அதுதான் எல்லாரும் ஏமாந்துறது. தள்ளி வச்சுட்டு ஆனாலும் உள்ள வர ஆசை இருக்குன்னா அது கண்டிப்பா உள்ள இருக்கிற நீங்க முதல்ல ஸ்வீட் சாப்பிட்டதனுடைய இம்ப்ரெஷன்ஸ், வாசனை உள்ள இருக்கும். அப்ப அது என்ன பண்ணும்? சாப்பிடு, சாப்பிடாது, வேற அவ்வளவு வாயில பட்டணும், அப்படி நிற்கும், அப்படி கொடக்கடன்னு ஓடும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மனம் உள்ள. அதுதான் அடுத்து மனோ நிகிரக வரும். அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரலாம். அது வராதுன்னு சொல்லக்கூடாது. வராதுன்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே ப்ரெஷர். வரும். பழைய வாசனை எங்கீங்க போகும்? பக்கத்து வீட்டுக்க போகும். நம்மளோட வாசனை நம்புகிட்ட தான் வரும். வரும்னு முதல்ல ஏத்துக்கணும். வருங்கிறது அறிவு. அப்புறம் ஏத்துக்கணும். எவ்வளவு பதிவு இருக்கோ அவ்வளவு வெளியில் வரும். எப்படிங்க குருவோ சாஸ்திரம் வெயிட் பண்ணி இவ்வளவு இருக்கு, இவ்வளவு வரும் வெயிட்டீஸ்ன்னு சொல்றக்கு நீங்க எவ்வளவு பதிவு பண்ணி வச்சீங்களோ, அந்த இந்திரியத்துக்கு சுகத்துக்கு எவ்வளவு அடிமையா இருந்தீங்களோ, எத்தனை சாப்பிட்டுருந்தீங்களோ, எத்தனை பார்த்துருந்தீங்களோ, அந்த பதிவுகள் எவ்வளவு ஆழமா இருக்குதோ அதெல்லாம் வந்துதானே ஆகணும். டிபெண்ட்ஸ். அது இண்டிவிஜுவல். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி அது ஆகும். ஒருத்தர் எந்த அளவுக்கு நீங்க உள்ள பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை என்ன பண்ணிதான் ஆகும்? வெளியில வரணும். வெளியில வரும்போது மனோ நிகிரக, அப்பதான் மன அடக்கம். வெளியில வரும்போது டக்கு என்ன பண்ணணும்? சேனலைசிங் த தாட் டு அடக்கம். அதுல மறுபடியும் அதுல அந்த தாட் வந்துருச்சுன்னா அலர்ட் ஆயிடணும். அலாரம், ஆம்புலன்ஸ், ஐயோ தாட் வருதே, ஆம்புலன்ஸ். எது ஆம்புலன்ஸ்? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் ஆம்புலன்ஸ். அதுல போகாத, சேனலைசிங் த தாட் டு. எது? ஜபமா இருக்கலாம், தியானமா இருக்கலாம், வேதாந்த போல கேட்கறதா இருக்கலாம், கொஸ்டின்ஸ் எழுதுறதா இருக்கலாம், மற்றவங்கிட்ட தத் கதனம் தத் சிந்தனம், அதையே கதனம் அதையவே சிந்தனம். அது பண்ணுதாங்க சேஃப். இது தெரியாதனால, இது வேதாந்தத்துக்குள்ள வராதவங்க என்ன தெரியுங்களா பண்ணிடுவாங்க? இப்ப வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க தத் கதனம்னா தத்துன ஈஸ்வரனுங்க, தத் கதனம் தத் சிந்தனத்துக்குள்ள போயிடுவாங்க. இந்த மனோ நிகிரம் பெறுவது வேதாந்திக் ஸ்டூடெண்ட் ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் இருக்கும். ஒரு சாண்டிங் பண்ணலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம், இதை பண்ணலாம், அதை எதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் உங்களை அந்த இதுல இருந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வரும். அந்த வாசனைகளுக்கு பலம் இழக்க செய்யணும். இப்போ வாசனைகள் இல்லாமலாம் பண்ண முடியாதுங்க. எந்திரிக்கும் போது அது பலம் இல்லாமல் எந்திரிக்கணும், அவ்வளவுதான். எந்திரிக்கும், பலம் போயிடணும். அதைத்தான் ட்ரை பண்ண முடியல. அந்த வாசனையே வரக்கூடாதுலாம். அது சிஸ்டிக்கு. ஏன்னா வாசனையே போச்சுன்னா காலைல இருந்துச்சுன்னா ஒருத்தர் வீட்டுக்குங்களா, நீ யாரு? ஓ நீ என் புருஷனா? சரி
வாசனையெல்லாம் போயிடுச்சுன்னா நீ யாரு எந்த சொன்ன நீ பையனா சரி டைரி போட்டு எழுது இன்னைக்கு முச்சூடும் நம்ம அதில் இருப்போம் இவங்க பையனா வச்சுக்கோ மண்டை வாழ்க்கையும் வாழ முடியாதுங்க. வாசனைகள் இருந்தாதான் வாழ முடியுது. அப்ப அது பதியும் போது இது புருஷன் இது பையன் பதியும் போது சக்கரை டேஸ்ட் உள்ள பதியுமா பதியாது. அது மட்டும் எப்படி பதியக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பதிஞ்சிடும். காலேஜ்ல பார்த்தோன்னா புருஷன் ஞாபகம் வரணும், இவன் பையனு ஞாபகம் வரணும். அப்ப சர்க்கரை பார்த்தோன்னு என்ன வரும், அப்படி வரும். அப்ப மன நிகிரக இந்திரியங்களை தள்ளிட்டாலும் மனம் என்ன உள்ள இருக்கிற வாசனை வரும். வரும்போது எந்திரிக்கும் போது தக்த வீத வச்சு அந்த விதை முளைக்க கூடாது, பெருசா மரமா செடியா வளரக்கூடாது. வறுக்கப்பட்ட விதையை போல அது அப்படியே படுத்தும். வாசனை வரும், அப்படியே படுத்தும், வரும் படுத்தும், வரும் படுத்துரும். எத்தனை நாளைக்கு வரும் படுத்துருன்றீங்க? எத்தனை நீங்க உள்ள போட்டு வச்சீங்கன்னா அதெல்லாம் வெளியில வந்தாங்க ஆகணும். நாங்க என்ன பண்றது, சாஸ்திரம் என்ன பண்ண போகுது? ஒருத்தர் ஒரு பயம் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர முடியாது. நீங்களே செல்ஃபா போராடி எந்திரிக்கணும் படுக்கணும், எந்திரிக்கும் படுக்கணும். வாக் டப்பஸ் சொல்லி கொடுத்துருப்போம். பேச்ச குறைங்க குறைங்க, துடிக்கும் நாக்கு. ஏதாவது பேசலாம், பேச்சுத்தானே யாராவது போனையாவது ஓடு, 2-10 நிமிஷம் யாராவது பேசு. அப்ப என்ன பண்ணணும், ஏய் வேண்டாம் வேண்டாம். அப்போ ஃபர்ஸ்ட் பிசிக்கலா வில் பவரை யூஸ் பண்ணி போனை எடுக்காம இருக்கிறது. அப்புறம் அந்த பேசுறதெல்லாம் உள்ள அசை போட்டுட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதுதான் இது இப்படி சொன்னா அது அப்படி சொன்னா அது அப்படி சொன்னா இப்படி சொன்னா உள்ள ஒரு பாரத போற போயிட்டு இருக்கும். அப்போ அதை பண்ணும்போது டக்குன்னு என்ன பண்ணிடணும், மனசை வெளியில வேற ஏதாவது விஷயத்துக்கு, வேற எந்த விஷயத்துக்கு போய் டிவி போட்டு வந்துக்கலாமா? சாஸ்திரத்துக்குள்ள வராதவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க. இந்த மன நிகிரகம் பண்ணணும்னா வேற விஷயத்துல செலுத்துனா அவங்களுக்கு இந்த விஷயமே பிளாங்க் இல்லைங்களா? சாஸ்திரமோ சாண்டிங்கோ ஏதோ ஒண்ணு பிளாங்க்னு வச்சுங்க. என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? உடனே வீட்டு விட்டு வெளியே போலாமா, இல்ல டிவி பார்க்கலாமா, இல்ல செல்போன் பார்க்க? ஐயோ அது அதாவோட கஷ்டம். இப்ப இருக்கிற வாசனை தொலைக்க போய் என்னமோ புலிவாழை பிடிச்ச கதை. அது என்ன ஆகும், வேறொரு வாசனை கூட உள்ள விட்டுட்டு இருக்கும். டிவியோ நீங்க வெளியில் போய் 4 பேர்த்த பேசுறதோ அவங்க 4 விஷயத்தை சொல்லும்போது பாருங்க, இன்னும் வாசனை என்ன ஆயிட்டே போகுது, பலமாயிட்டே போகும். அதனாலதான் மனம் நிக்கிறங்கிறது மனதை அடுக்கு. அர்ஜுனன் சொல்லுவான், காத்த போல போகுதுங்க மனம், காத்த விட ஸ்பீடா போகுது, வாயு விட என் மனம் ஸ்பீடா போகுது, ஒண்ணுமே பண்ண முடியல கிருஷ்ணா. ஆமா அப்படித்தான். உடனே 2 பேரு இல்லைன்னு விட, ஆமா அப்படித்தான், மனம் தான் அப்படித்தான், அப்படி இருந்தா தான் வாழ முடியும். நான் அப்படி மனதை படைக்கலீங்கன்னா நீ வாழவே முடியாது இந்த உலகத்துல. ஸோ அந்த மனதை ஹேண்டிலிங், அதனாலதான் டாபிக் என்ன சொல்றோம், ஹேண்டிலிங் த எமோஷன்ஸ் தானே தவிர அடக்கிறது இல்லை மனதை. ஹவு டு ஹேண்டில், உள்ள இருந்து ஒரு எமோஷன்ஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அமுத்தி வைக்கும் போது என்ன ஆகுது, ப்ரெஷரைஸ், பாட்டில் ப்ரெஷரைஸ் ஆகி வெடிக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ மனோ நிகிரகம், இந்திரிய நிகிரகம், ஃபர்ஸ்ட் இந்திரியம், அப்புறம் என்ன வரும் மனோ நிகிரகம், அது அடுத்தது நிதித்தியாசனம். இதெல்லாம் என்னது, சித பிரக்ஞனுடைய சாதனை. அதாவது லட்சணத்தை சொல்லும் போது ஒரு சாதகனுக்கு இதெல்லாம் அதாவது மூக்ஷுக்கு இதெல்லாம் சாதனம். எது இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம். மனத்தை பண்ணியாச்சு, மனம் எதுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எங்க போவோம் நம்ம, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். நீ வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா எங்க ஒண்ணு சேனலைஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பா இறைவனை நோக்கி தான் போகும் மனம். ஏன்னா மத்தெல்லாம் நீ அனித்தியம் தெரிஞ்சு போயிடும். எதுக்கு வேஸ்டா டைம் அதில் வேஸ்ட் பண்ணிட்டு கம் டு திஸ் சைட், கம் டு திஸ் வே. ஏதோ உயிருக்குள்ள சீக்கிரமா அதுவே பயம் வரும். நம்ம எத்தனை நாள் இருக்க போறோமே தெரியல, அதுக்குள்ள படிச்சுருமே என்னமோ தெரியல, அதுக்குள்ள நம்ம ஞானம் வந்துருமே என்னமோ தெரியல, அதுக்குள்ள ஞானிஷ்டம் வந்துருமோ தெரியல, இல்லைன்னா அடுத்த ஜென்மம் வேற பிறக்கணும், அங்க வேற ஏதாவது எந்த அம்மா வயிற்றுல பிறந்து ஐயோ அது மறுபடியும் வளர்ந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சு அப்புறமாட்டி கல்யாணம் பண்ணி அப்புறம் 2 பேத்து ஐயோ இவா கொடுத்து இது வேற ஒரு ட்ரெஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நிதித்தியாசம். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா, ஐயோ அந்த எண்ணங்களே வேண்டாம், ஒழுங்க என்ன பண்ணுவோம், நிதி சவனம் மனனம் நிதித்தியாசனம் ஞான நிஷ்டைக்கு போறது. இது அதாவது சித பிரச்சனையுடைய லட்சணம் என்ன, ஆத்மன் ஏவ ஆத்ம தன் சந்துஷ்டக. ஆத்மனி அவன் என்ன பண்றான், ஆத்மனி ஏவ சந்துஷ்டகம். அவன் தன்னுடைய தன்னில் தானே சுகத்தை கண்டவன். தன்னுடைய சுகத்துக்காக வெளியில அவன் போக வேண்டியது இல்லை. ஏன், அவன் மனம் இந்த சாதனைகளை ஃபாலோ பண்ணி சிதப்பிரச்சனை ஆனதுக்குனால அவன் மனம் நிறைவை பெற்றுவிட்டது. தட் இஸ் மோக்ஷம். குறையுள்ள வயிறு தான் 2 இட்லி கேட்கும், நிறைவான வயிறு கொடுத்தீங்கன்னா நோங்கும்.
கொடுத்தீங்கன்னா நோங்கும். அதை போல மனம் நிறைவாயிருச்சு. மோட்சத்தினால மட்டும்தாங்க பூரண மன நிறைவு. அந்த நிறைவு ஆயிடுச்சு அப்படின்னா வெளியிலிருந்து சந்தோஷங்கள் வருதா, சரி ஓகே வரட்டும். இன்னைக்கு இந்த சாப்பாடு சாமிஜி சொல்லுவார், இன்னைக்கு ஏதோ ஸ்பான்சர் பட்டை பாயாசம், ஓகே. அடுத்த நாள் நோ ஸ்பான்சர், கஞ்சிதான், ஓகே. எது வந்தாலும் ஓகே. வர்ற நீங்க நான் கஞ்சி தான் குடிப்பேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஞானியா இருக்கிறவங்க எது வந்தாலும் ஓகே. ஏன்னா அவங்க நிறைவு வந்தாலும் ஒண்ணுதான், வள்ளினாலும் ஒண்ணுதான். அப்போ அந்த நிறைவு, அப்போ அவங்களுடைய சந்தோஷம் நாட் டிபெண்டன்ட் சந்தோஷம், இண்டிபெண்டன்ட். அதாவது எதையும் சாராத ஆத்மனியேவ சந்துஷ்டக. அந்த நிறைவை பெறுவதற்கு அவங்க எதை சார்ந்து இல்லை, டிபெண்டா இல்லை, வெளியில் இருக்கிற விஷயங்களை நம்பி அவர்களுடைய நிறைவு, அந்த சுகம் வெளியில் இருக்கிற விஷயங்களை நம்பி இல்லை. சந்துஷ்டக ஆத்மனியேவ, தன்னில் தானே சுகம்னா இதுதான். தன்னில் தானே சுகம்னா மனம் பூரணம், முழு குறையில்லாத நிறைவான ஒரு மனம். அது வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சந்தோஷத்துக்காக அவங்க வெளியில் இருக்கிற விஷயங்களை நம்பி இல்லை. அப்ப யாரு சித பிரக்னன், ராகத்வேஷம், அப்புறம் பயம். இதாயிருமா அதாயிருமா அப்படி ஆயிருமா இப்படி எல்லாம் கற்பனையிலேயே, எல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. அது அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா பயம். இறந்த காலத்தில் இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே பயம். மொத்தத்துல ஒன்னா இறந்த காலம் இல்லைன்னா எதிர்காலம். எதை தொலைக்கிறோம்? பிரசன்ட்டா அழகா தொலைச்சோம். பயம் வந்தா பாருங்க, ஒன்னா எதிர்காலத்தில் நடந்த விஷயத்தை பத்தி பயப்படுவோம். நீங்க எங்க போறீங்க மட்டும் யோசனை பாருங்க. பயம்னு ஒரு பிடிக்குதுல உங்கள, ஒன்னா இறந்த காலத்துல இருப்போம் இல்லைன்னா எதிர்காலம். ஏன்னா இப்ப கண்ணு முன்னால ஒண்ணுமே இருக்காது. திருட இப்படி கழுத்து பிடிச்சானே என்ன கொடி கழுத்தி கொடுன்னு இல்ல. ஐயோ முதல்ல தொலைச்சிருந்தீங்க, ஐயோ தொலைச்சிட்டமே. எதிர்காலம், ஐயோ போயிருமே. பிரசன்ட்ல ஒண்ணுமே நடக்கல, ஒருத்தரும் கழுத்தை பிடிக்கல, ஒரு கொடியும் ஒன்றும் போகல. ஆனா என்ன பயம், ஐயோ போயிருமோ ஐயோ போயிருமோ. ஸோ அந்த பயம் பார்த்தீங்கன்னா ராகத்வேஷத்தை விட ரொம்ப மோசமா நம்மள மனதை டிஸ்டர்ப் பண்ணுறது பயம்தான். அது சின்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக, நான் ஒரு திருடுங்கிற பயம் சொல்றேன். நோய் பத்தின பயம். முதல்ல ஒரு நோய் வந்துச்சு, ஐயோ நமக்கு வந்துருமா. யாரோ வச்சு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த நோய்ங்க மண்டதில், ஐயோ நமக்கு வந்துருமா, இல்லை வீட்டுக்குள்ள இருக்காது வந்துருமா. பயம் பயம். ஒரு நோயை கேட்டா பயம், ஒரு திருட்டை கேட்டா பயம். என்னங்க இது பாருங்க, எண்ணங்கள் வலிமையுடையது. நீங்க வந்துருமான்னு ஒரு நாள் வந்துடும். அப்படிலாம் நினைக்கவே கூடாது. வரணும்னு இருந்தா வரும், வந்த அன்னைக்கு பாத்துக்கலாப்பா அப்படி உங்களுக்கு பேச தெரியணும். யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு வந்துருமான்னு பயம் வரும்போது எப்படி ஓவர்லாப் பண்றது? வரணும்னு இருந்தா வரத்தான் போகுது. அது அதே பாடிதான், பஞ்சபூதங்கள் தான் இங்கே இருக்குது. அந்த பஞ்சபூதத்துக்கு வந்த நோய் இந்த பஞ்சபூதத்துக்கு வரக்கூடாதுன்னு எழுதி கையெழுத்து போட்டு இறைவன்ட்ட பாண்டு பத்திரம் அங்கே வாங்கிட்டு வந்திருக்கிறான். அங்கதான் இருக்குது, இங்க வராதுன்னு. அங்க வருதா என்ன தெரியணும், இங்கேயும் வரலாம். அது பஞ்சபூதம், இது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் இங்கேயும் ஒரு நாளைக்கு வரலாம். வர்ற இன்னைக்கு பாத்துக்கலாம், அப்ப பாத்துக்கலாம் அது என்ன பண்றதுன்னு. சில பேர் ஏங்க வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எதுன்னு அவங்கள கேட்டா தானே, அப்போ அந்த சிந்தனையிலேயே இருந்தா தான். இது பாருங்க ஒரு பெரிய என்ன லாஜிக்னு பாருங்க, எங்க கொண்டு விடுதுன்னு பாருங்க. சில பேர் யாராவது ஒரு பத்தி நோயை பத்தி சொன்னா அதை அப்படியே டீப்பா உள்ள போய் அதுக்கு உண்டான வைத்தியம் மருத்துவம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு வந்தா நாம அந்த அன்னைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அவங்க லாஜிக்கு. நான் திருப்பி கேட்கறேன், ஏன் அவங்க லாஜிக் பாருங்க. நிறைய தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் மருந்து வைத்தியம் எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சா நமக்கு ஒரு நாளோ நமக்கு தெரிஞ்சவங்க வந்தா நம்ம யூஸ் ஆகுங்க. அப்ப தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? கரெக்ட், நீங்க கரெக்ட். இப்ப நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கறேன். உலகத்தில் எத்தனை நோய் இருக்குன்னு தெரியுமா? ஒரு மனித என்னுடைய சரீரத்துக்குள் என்னமோ நம்பர் சொல்லி அவ்வளவு லேக் சொல்றாங்க. அத்தனை நோய்க்கும் நீங்க தெரிஞ்சு இதெல்லாமே வரப்போகுது. 13 லட்சம் 14 லட்சம் நோய்கள் சொல்றாங்க. கரெக்டா நம்பர் தெரியாதுன்னு சொல்ல விரும்பல. அத்தனை லட்சம் நோய் இந்த சரீரத்துக்கு வரலாம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு நோய்னா அது வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட், டாக்டர், மருந்து அதை நிறைய சிந்திச்சு அதை பத்தி கேஸ் ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சு வச்சா தானே நமக்கு ஒண்ணு வந்தா போகலாம். ஓகே, உடம்புக்கு வர நோய் இவ்வளவு லட்சம் இருக்குது. எந்த நோய்க்கு அப்போ இந்த கேஸ் ஸ்டடி பண்ணீங்கன்னா இந்த ஜென்மமே பத்தாது உங்களுக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க. கேஸ் ஸ்டடி பண்ணி வச்சிருந்தீங்க, இந்த அந்த டாக்டர், இதுக்கு வந்தா இந்த டாக்டர், இங்க வந்தா இந்த டாக்டர் அப்படின்னா இந்த லைஃபே உங்களுக்கு பத்தாது. எதுக்கு? இந்த கேஸ் ஸ்டடி பண்ணி வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்குள்ள நீங்க ஒரு நாள் போட்டு போக போறீங்க. நீங்க கலெக்டர் என்ன வச்ச டேட்டால வேஸ்ட் ஆக போகுது.
எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, நீங்கள் வேணால் கொட்டு போயிடுவீங்க. யாருக்கு அது யூஸ் ஆக போகுது? ஸோ எப்படி திங்க் பண்ணணும்னா, இது இல்லை முதல்ல புரிஞ்சுங்களா? ஒரு நோய்க்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னா எத்தனை நோய் இருக்குது, எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஒன்று கண்டுபிடிச்சது இன்னும் ஒரு டாக்டர், நீங்கள் சுண்டு வரலுக்கு ஒரு டாக்டர், இந்த காலத்தில் ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், பெருவரலுக்கு ஒரு டாக்டர் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டேட் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த லைஃப் டைமே பத்தாது. யூ கேனாட் கம் இன்டு வேதாந்தா. ஏன்னா ஃபுல் மைண்ட் என்னது? கேஸ் ஸ்டடி, கேஸ் ஸ்டடி. அது டாக்டர் பண்ணுற வேலை. நாம் என்ன பண்ணின்றது? கேஸ் ஸ்டடி, கேஸ் ஸ்டடி பண்ணி எல்லா நாலேஜ் எங்கெங்கே யார் யார் எல்லாம் எனக்கு தெரியுங்க, யாராவது கெட்ட நான் சொல்கிறேங்கிறீங்களே, இத்தனை நோய்க்கு நீங்கள் கேஸ் ஸ்டடி பண்ண முடியுமா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த நோயை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா பதிவு என்ன ஆகிட்டே இருக்கும். நோய் ட்ரீட்மெண்ட்டு மருந்து, நோய் ட்ரீட்மெண்ட்டு மருந்து, நோய் ட்ரீட்மெண்ட்டு மருந்து. ஒரு நாளைக்கு நான் என்ன ஆயிடுவேன்? பக்கா நோயாளி ஆயிடுவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு, அதாவதுங்க ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அப்படிங்களா, ஒரு ப்ரே பண்ணலாம், கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அப்படி திங்க் பண்ணும். சில விஷயங்கள் வந்து அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காதீங்கிற. என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது வரத்தான் போது, ஏதோ ஒன்று வந்த அன்னைக்கு பார்த்துக்கலாம். அதுங்க பாருங்கள், நீங்கள் அதை கேஸ் ஸ்டடிலாம் பண்ணாமல் வேதாந்தத்தை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வேதாந்தத்தில் மூழ்கிட்டீங்க, இறைவன்கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஒருத்தர் வந்து கதை தட்டுவார். கரெக்டான ஆள் வந்து கதை தட்டுவார், ஐ ஹெல்ப் யூ. நீங்கள் யாரையும் போய் கேஸ் ஸ்டடி பண்ண தேவையே இல்லை. உங்களுடைய இறைவன் கொடுத்த கர்மத்தை பக்காவாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இல்லைன்னு சொல்ல இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான். அந்த பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, இறைவனை பிடிச்சிட்டேன், அவரை தெரிஞ்சுக்கணும், அந்த இறைவன் கொடுத்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சொதர்ம அனுஷ்டானம் பஞ்சமாக யக்னங்களை பக்கா பண்ணுற ஞானம் ஞான மட்டும்தான் வாழ்க்கையை நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நோய் வரும்போது அதை பக்காவாக தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இறைவன் அனுப்பிச்சு வைப்பார். கதவை தட்டி, ஏங்க இந்த நோய்க்கு இந்த வைத்தியர் இந்த வைத்தியம் சரியாயிருக்கும் சொல்லி போய் ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுவோம். ப்ராக்டிக்கலாக நடந்ததுங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் எந்த கேஸ் ஸ்டடி பண்ண மாட்டேன், எந்த டாக்டர் பேர் ஹாஸ்பிட்டல் எதெல்லாம் எனக்குலாம் அதெல்லாம் எந்த அறிவும் கிடையாது. ஆனால் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கதை தட்டுவார். நான் அவர் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்க மாட்டேன், அவருக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும், அவரே ஃபோன் பண்ணுவார். எப்படி தெரிஞ்சு அதெல்லாம் எப்படியோ ஒன்று வந்துடும். வந்தது பாருங்க, இதுக்கு இப்படி போவாங்க. ஏன்னா அனுபவத்தில் நான் பார்த்து என் கண்ணு இங்கே அலோபதியில் மருந்தே இல்லை, கிட்டத்தட்ட பிளைண்டு, ஃபுல்லாக கண்ணு ஃபுல்லாக பிளாக்காக ஆயிடுச்சு. எதை பார்த்தாலும் பிளாக்காக தெரியுது. அலோபதிட்டு போனால் படிக்கிறது வயசாகி போச்சுங்க, இனிமேல் நீங்கள் என்னத்தீங்க படிக்க போகிறீங்க, இருக்கிற கண்ணை வச்சு ஓட்டுன்ட்டு. எது கோயம்புத்தூர் எது பெரிய பிக் 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 ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அதுக்கு ஒரு வழி கிடச்சிது பாருங்க. அதெல்லாம் நம்ம கிளாஸ் சொல்லி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், கரெக்டாக தெரியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இருக்கிறாரு எனக்கு அறிவுக்கே எட்டல. இப்போ நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ஸோ கேஸ் ஸ்டடி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நோயை பற்றி அதிகமாக சிந்திக்காதீங்க. ஆனால் நோய் வராமல் ஒரு யோகா பண்ணுறோமா, இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கணும். ஆனால் சிந்தனை எதில் இருக்கக்கூடாது? நோய் 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 பதிவுகள், நோயை பற்றிய பதிவுகளை தயவு செஞ்சு பதிவு பண்ணாதீங்க. அது வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.